யாராவது ஒருத்தர் ஒருத்தர் மேக்சிமம் கட்சியை பார்த்து சார். ஒரு சில நுணுக்கமான தொகுதியில் அந்த இப்போ சொன்ன இல்லையா, கோயம்புத்தூர் உதாரணம், கொங்கு வேளாள கவுண்டர்கள் ஒரு வருஷமாக எப்படி இருக்கின்றாங்க, கடைசி நேரம் எப்படி கொஞ்சம் அதுக்காக ஒரேடியாக மாறிட்டாங்க. 25 வாங்கினவர் 42க்கு போகிறாரு அந்த கொங்கு வேளாளர் ஆதரவை. ஆனால் 45 வாங்கிட்டு இருந்தவர் 25க்கு வந்துட்டார். அந்த மாதிரி சின்ன ஷிஃப்ட் நடக்கும். இப்போ உதாரணமாக தினகரனுக்கு அதே இதை நான் தேனி தினகரனுக்கு அப்பீல் பண்ணுறேன். அது விரிவாக எடுத்துட்டோம், பல ரவுண்டு எடுக்கிறப்ப இருக்கட்டும் என்ன இருக்குது. ஏன்னா தினகரனை பொறுத்தளவு முக்குளத்தோர் வாக்கில் 62% வாங்குறாரு சார். முக்குளத்தோர் மெஜாரிட்டி ஆதரிக்கிறாங்க. அவர் முக்குளத்தோர் யார், திமுக கேண்டிடேட், அவர் ஒரு 28% தான் வாங்குறார், கம்மியாக தான் வாங்குறாரு. அவரும் உள்ளூர் அந்த கல்லர் சமூகம் 28 வாங்குறாரு. ஏறக்குறைய 90 ஆயிடுச்சா. அதிமுகவில் வேட்பாளர் கூட திரிகிறது பூரா முக்குளத்தோர். எல்லாம் பணப்பட்டு வரல சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாம் அவங்க தான். ஓட்டு எவ்வளோ போடுறாங்க தெரியுமா, 9% தான் அதிமுக போடுறாங்க. ஆனால் கேட்டால் இப்போ எல்லாம் இருக்கான், அடுத்த ரெட்டலைக்கு போட போகிறோம். இந்த தடவை தினகரனுக்காக நாங்கள் தினகரனுக்கு, பிறகு ஜாதி இல்லைன்னு என்னத்தை சார் சொல்கிறீங்க. இதே சமயம் இரண்டாவது பெரிய பட்டியல் சமூகம் பெரிய சமூகம், அதிலிருந்து என்ன முதல்ல பிஜேபிக்குன்னு கடந்த சர்வேயில் நிறைய பேர் போட்டவங்க இந்த தடவை மிக குறைவாக போட்டு, ஏன்னா காரணம் டிடிவினா வேண்டாம், பிஜேபிக்காக போட்டவர்கள் மாறுகிறார்கள், பட்டியல் சமூகம் டிடிவிக்கு போட மாட்டேங்கிறாங்க, 2% வாக்கை கூட பெற முடியவில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாயுடு நாயக்கர் 3வது சமுதாயம் தேனி பாராளுமன்றத்தில், அந்த நாயுடு சமுதாயத்தில் கேண்டிடேட் நிற்கிறாரு அதிமுகவில். ஆனாலும் இந்த நாயுடு இந்த சமுதாயம் ஏதோ நாட்டை தாங்கள் காப்பதாக நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயம். அதனால் நாங்கள் பிஜேபிக்கு போடுவோம், சொந்த சமுதாயம் என்ன எங்களுக்கு என்ன, நாங்கள் பிஜேபிக்கு போட போகிறோம், இவர் டிடிவி நல்லவர், கடந்த முறை நல்லா செஞ்சார், நல்ல மனுஷன், அதனாலன்னு சொல்லி நாயுடு சமுதாயம் கேண்டிடேட் ஏடிவிக்கில் நிற்கிறான் சார். ஆனால் நாயுடு சமுதாய வாக்கு அதிகம் பெறுறது டிடிவி பெறுறாரு. ஓபிஎஸ் எட்ஜ் இருக்குது சார் அவருக்கு, சின்ன எட்ஜ் இருக்குது, ஜெயிக்கிற எட்ஜ், சின்ன எட்ஜு ஜெயிக்கிற எட்ஜ் இருக்குது. ஆனால் உறுதிப்படுத்த என்னால் முடியல, காரணம் நெருக்கி இருக்காங்க, எல்லாமே நெருக்கி இருக்காங்க. 30 ஒட்டியே எல்லாரும் உட்காந்துருக்காங்க கடைசி ரவுண்டில். சொல்லிட்டேன்ல சார். சார் அந்த சார் அது பாசிபிலிட்டி தான் சார். நான் என்னுடைய ரிசல்ட் பாசிபிலிட்டி தான் சொல்லுவேன், காங்கிரீட்டாக சொல்ல முடியும் சார். எல்லாமே பாசிபிலிட்டின்னு தான் இருக்குது. சம போட்டின்னு வரதை நான் எப்படி ஒரு பக்கம் கொண்டு போக முடியும் பண்ணுறேன் சார். இப்போ கிடைச்சதுல ஒரு தொகுதி சம போட்டி சார், அதை நான் ஒரு கட்சிக்கு எப்படி கொண்டு போக முடியும். அதுதான் அதை தான் இப்போ சொல்கிறேன். என்ன சார், அதிமுக குறைந்தது 2 இடம் சார், 2 இடம் குறைந்தது தான், 7 வரைக்கும் போகும், அதையும் பார்த்துக்குங்க. அது சொல்லிட்டேனே, சரி பெர்சன்டேஜாக சொல்கிறேன் கரெக்டாக. அதாவது திமுக கூட்டணி 39லிருந்து 44% வரை வாங்கும். அதிமுக கூட்டணி 30%லிருந்து 35% வரை வாங்கும் வாய்ப்பு உண்டு. பாஜக கூட்டணி 16% முதல் 21% வரை வாங்கும் வாய்ப்பு உண்டு. தமிழர் கட்சி 6% முதல் 9% வரை வாங்கும் வாய்ப்பு உண்டு. சீட்டுகள் எவ்வாறு கிடைக்கும் என்றால், பாஜக கூட்டணிக்கு 0லையும் நிற்கலாம், 2 தொகுதியில் வாய்ப்பும் வரலாம். இது அவங்க. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 2 தொகுதிகளில் நிச்சயமாக வெற்றியும், 7 தொகுதி வரை வாய்ப்பு. 2ங்கிறது 7 வரைக்கும் கூட போய் நிற்கலாம், 4 5 ஏதோ ஒரு ஸ்டாண்டு. 2 to 7ங்கிறது அவங்க வாய்ப்பு. திமுக குறைந்தபட்சம் 30ல் உறுதியாக ஜெயிக்கும், அதிகபட்சமாக 37ம் ஜெயிக்கும் வாய்ப்பு உண்டு.